பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 15 அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 15:26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று. இன்றைக்கு அநேகர் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கிறார்களோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கிறார்களோ இல்லையோ, தங்களுடைய செல்ல பிராணிகளாகிய நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. என்னென்ன தேவையோ எல்லாமே நாய்க்கு வாங்கி கொடுக்கிறார்கள். அதோடைய செல்ல பிராணியா இருக்குது. பிள்ளைகளை பார்க்கலாம் அதிகமாக அந்த நாய்களை நேசிக்கிறார்கள். ஆனா இயேசு சொல்லும் போது பிள்ளைகள் அப்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடக்கூடாது என்று இங்கே சொல்கிறதை காண்கிறோம். இப்படியான யார் பிள்ளைகள்? நம்ம யோவான் 1:12 வாசிக்கும் போது 12:13 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இப்போ அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு உரியதான சுதந்திரம், பிள்ளைகளுக்கு உரியதான அப்பத்தை, பிள்ளைகளுக்கு உரியதான ஆசிரியத்தை பிள்ளைகள் தான் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு உரியதை வேறு ஒருவருக்கும் கொடுக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுடைய பிள்ளைகள். நாய்கள் யாரு? நாய்கள் பின்மாற்றக்காரர். நாய் கக்குறதை தான் திரும்ப தின்னும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து பாவ அறிக்கை செய்கிறார்கள், மறுபடியும் போய் அதே பாவத்தை செய்கிறார்கள், மறுபடியும் பாவ அறிக்கை செய்கிறார்கள், மறுபடியும் அதே பாவத்தை அறிக்கை எடுக்கிறார்கள். அப்படியே செய்கிறார்கள். நாய் எப்படிதான் சாப்பிடும், அப்புறம் கொஞ்சம் கக்கிரும், மறுபடியும் அதை சாப்பிடும், மறுபடியும் கக்கும். அந்த தன்மை உள்ளது. பாவ அறிக்கை செய்கிறோம், மறுபடியும் பாவத்தை செய்கிறோம், மறுபடியும் எதை விட்டோமோ அதை மறுபடியும் தொடர்கிறோம். அப்படி உள்ளவர்கள் அந்த பின்மாற்றக்காரர்கள், அல்லது இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது இயேசுக்கு உரியவர்கள் அல்லாதவர்கள் நாய்கள் என்று நான் வேதத்துல வாசிக்கிறோம். நாய்கள் புறம்பான இருளில் இருக்கும் என்று வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம். அப்போ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளையுடைய அப்பத்தை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அப்போ எது? இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு இடத்துல வந்து, இயேசுவே, என்னுடைய மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை சுகமாக்க வேண்டும் என்று அந்த ஸ்திரீ இயேசுவை வேண்டிக் கொண்டாள். அப்படியானா அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இந்த தெய்வீக சுகம் பிள்ளைகளுக்கு உரியது. நீ கானானிய ஸ்திரியா இருக்கிறாய், நீ புறஜாதியா இருக்கிறாய், உனக்கு இந்த சுகம் கிடைக்காது, இது பிள்ளைகளுக்கு உரியது என்று சொல்லுகிறார். இது பிள்ளைகளுக்கு உரியது. அப்படியானா தெய்வீக சுகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. ஆண்டவர் கொடுக்கிறதான சுகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது. பிரியமானவர்களே, தெய்வீக சுகம் நமக்கு சொந்தமானது. ஆண்டவர் சிலுவையில சம்பாதித்தான ஒரு சொத்து. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று நான் வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய நோய்களை சிலுவையில சுமந்து தீர்த்தார் என்று வேதத்துல படிக்கிறோம். அப்படியானா தெய்வீக சுகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது. எப்படி ஒரு தகப்பன் சம்பாதிக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு உரியதாய் காணப்படுகிறதோ, அதே போல இயேசு சிலுவையில சம்பாதித்தான நம்முடைய நோய்களை சிலுவையில சுமந்து தெய்வீக சுகத்தை அவர் சம்பாதித்து வந்திருக்கிறார். ஆகையினாலே தெய்வீக சுகம் அவருடைய பிள்ளைகளுக்கு உரியது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் சொந்தமானது. அது ஒரு அப்பமாக ஆண்டவர் கொடுக்கிறார். ரெண்டாவது, இந்த சுகம், இந்த அப்பம் சுதந்திரம் அல்லது ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உரியது. பிதாக்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் அவர்கள் தங்களுக்கு மீதியானதை பிள்ளைகளுக்கு வைத்து போறார்கள் என்று வாசிக்கிறோம். பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உரியது. இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிப்பதை அவருக்கு சித்தம். நாம் உபாகம் 25:24 வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிள்ளையான் கண்டான் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பதே ஆண்டவருக்கு பிரியம். நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். நமக்கு உரியதான் ஆசீர்வாதம் வேறு ஒருவருக்கு கொடுப்பது ஆண்டவர் விரும்ப மாட்டார். நமக்கு உரியதான ஆசீர்வாதத்தை நமக்கு தான் ஆண்டவர் தருவார். நமக்கு உரியதான பதவி உயர்வுகள், நமக்கு உரியதான சம்பள உயர்வுகள், நமக்கு உரியதான வேலை வாய்ப்புகள், நமக்கு உரியதான எல்லாமே தேவன் நமக்கு தருவார். நமக்கு உரியதை
வேறு ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தேவனே இல்லை. கொடுப்பது ஆண்டவர் பிரியமே இல்லை. ஆண்டவர் நமக்கு உரியதை தேவன் நமக்கு தான் தருவார். யோபு சொல்கிறாரு, எனக்கு குறித்ததை எனக்கு அவர் தருவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அவரிடத்துல அநேகம் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாகவே தருவார். இந்த கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்களான்னா இந்த தெய்வீக சுகமாகிய அப்பம் உங்களுக்கு உரியது. தேவனுடைய ஆசீர்வாதமாகிய அப்பம் உங்களுக்கு உரியது. இந்த அப்பத்தை வேறு ஒருவனுக்கு அல்லது நாய்களுக்கு அல்லது வேற பிசாசுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்பாத தேவன். யார் தேவனுடைய பிள்ளைகளோ அவர் சிலுவையில் சம்பாதித்தான ஆசீர்வாதங்கள் நமக்கு உரியதாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியதாய் காணப்படுகிறது. இதை ஆண்டவர் வேறொரு கொடுக்க மாட்டார், கொடுக்க விரும்ப மாட்டார். வேற ஒருவன் இந்த அப்பத்தை எடுக்க அல்லது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. நமக்கு குறித்ததை அவர் நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். நம்ம குறித்ததை ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தருவார். ஒருவேளை நம்ம நினைத்த உடனே கிடைக்கவில்லை. பேதுரு சொல்கிறார், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். நமக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் வைத்திருப்பாரானா ஒருவேளை நாம் நினைத்த உடனே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் குறித்த வேளையில அவர் நமக்கு தருவார். அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படியானா உயர்வுகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு உரியது. இதை வேறு ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியாது. வேறு ஒருவன் இதை தட்டி கொண்டு போக முடியாது. நமக்கு குறித்திருக்கிறத பாருங்க, யோபு 42:1-2 சொல்லப்படுகிறது, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்த ஒன்றுமே தடைப்படாது. நமக்கு ஆண்டவர் செய்ய நினைத்தது வேறு ஒருவன் தடை பண்ணி வேறு ஒருவருக்கு பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. வேறு ஒருவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. நமக்கு உள்ளது நமக்கு தான். பாருங்க, யாக்கோபு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாக்கோபை ஆண்டவர் அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை வேறு ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியாது. வேறு ஒருவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரவாளியை மாற்றப்பட முடியாது. ஒருவேளை ஏசாவை பார்த்து, நான் சாப்பிட்டு திருப்தியாக உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீ வேட்டையாடி கொண்டு வா என்று சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தான் சொந்தமானது. ஒருவேளை ஏசா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஏசா விரும்பி இருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் விரும்பி இருக்கலாம். ஆனா அந்த ஆசீர்வாதம் யாக்கோபு தான் கிடைத்தது. ஒருவேளை அவன் வேறு வேஷம் போட்டு போய் அதை பெற்றிருக்கலாம். ஆனால் அவனுக்கு உரியதை ஏசாவு கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்காம ஏசாவு கொடுக்க வேண்டும் என்று அவன் விரும்பினாலும், ஒருவேளை ஈசாக்கு ஏசாவின் மேல் பட்சமா இருந்தாலும் யாக்கோபு வர வேண்டியதான ஆசீர்வாதங்கள் யாக்கோபுக்கு உரியதாய் காணப்படுகிறது. அதை வேறு ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல கர்த்தர் லாபானுடைய வீட்டுல வைத்து ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டாரு. பாருங்க, லாபான் 10 முறை சம்பளத்தை மாட்டினான். 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் அவன் எப்படி சம்பளத்தை மாற்றுகிறானோ அதே போல ஆடுகள் குட்டி போட்டது. அண்ணதான் யாக்கோபு சொல்கிறாரு, தகப்பனுடைய ஆடுகள் எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தார். என்னுடைய பிதாவின் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. அல்லாவிட்டா அந்த லாபான் என்ன வெறுமையை அனுப்பி இருப்பான். தேவன் என்னோட கூட இருக்கிற அப்படின்னாலே 10 முறை சம்பளத்தை மாட்டினாலும் எப்ப சம்பளத்தை மாட்டுகிறானோ அப்பப்ப அந்த ஆடுகள் இந்த சம்பளத்தை ஏற்றபடி குட்டிகளை போட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆகினாலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வேறு யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேறு யாரும் சுதந்திரிக்க முடியாது. வேறு யாருக்கு அது உரியதாய் மாறவே மாறாது. உங்களுக்கு உரியதை உங்களது ஆண்டவர் கொடுப்பார். சூழ்நிலை எவ்விதமாக மாறினாலும், சூழ்நிலைகள் எவ்விதமாக தலைகீழாக போனாலும் உங்களுக்கு சாதகமாகவே தேவன் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். பாருங்க, யாக்கோபுடைய சம்பளத்தை ஏசா மாற்ற ஆடுகள் குட்டிகளை மாற்றி போட்டு, ஒருவேளை போன முறை அந்த வெள்ளை புள்ளி உள்ளதான அந்த ஆடு குட்டி போட்டிருக்கலாம். இப்ப லாபம் சொல்லுகிறான், இனி அந்த வெள்ளை புள்ளி உள்ளதெல்லாம் என்னுடையது அப்படின்னு. அப்ப அடுத்த முறை ஆடு குட்டி போடும்போது லாபான் என்ன சொல்லியிருப்பான், அந்த கருப்பு வட்டமாக கருப்பு உள்ளதான அந்த ஆடுதான் இனி உனக்கு சம்பளம் அப்படின்னு.
அப்போ அந்த ஆடுகள் என்ன பண்ணுது, போன முறை வெள்ளை புள்ளி உள்ளதான குட்டிகளை போட்ட ஆடு இந்த முறை கருப்பு வட்டமான அந்த ரவுண்டு உள்ளதான அந்த குட்டிகளை போடுறது. எப்படியெல்லாம் சம்பளத்தை மாற்றுகிறாரோ அப்படியெல்லாம் ஆடுகளும் குட்டிகளை போட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். காரணம், யாக்கோபை ஒரு நாள் ஆண்டவர் விட்டு விடுகிற தேவன் இல்லை. யாக்கோபா சொன்னாரு, நீ போகிற இடமெல்லாம் நான் வருவேன், நான் உன்னோட கூட வருவேன், நான் உன்னோட கூட வந்து நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், நான் உன்னுடைய தேவனா இருப்பேன். பாருங்க, தேவன் யாக்கோபோட கூட இருந்த அப்படின்னாலே யாக்கோபுடைய சுதந்திரத்தை, யாக்கோபுடைய ஆசிரியத்தை வேறு ஒருவன் பறித்து கொள்ள முடியவில்லை. இங்க நம்ம வாசிக்கிறோம், பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. பிரியமானவர்களே, நம்மை ஆஸ்வதிப்பது கர்த்தர் பிரியம். நமக்கு உரியதான் ஆசிரியத்தை வேறு ஒருவன் பெற்றுக்கொள்ள தலைகீழா நின்னாலும் முடியவே முடியாது. நீங்க கவலைப்படாதுங்க. ஐயோ, என்னுடைய ப்ரமோஷனை அவன் எடுத்துட்டு போறானே, என்னுடைய சம்பள உயர்வு அவன் எடுத்துட்டு போறானே, நான் பிரயாசப்பட்ட இந்த வருமானத்தை அவன் எடுத்துட்டு போறானே, எடுத்துட்டு போகவே முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் குறித்ததை நிறைவேற்ற வல்லவர். ஒருவேளை காலதாமதமானாலும் பொறுமையோடு காத்திருங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள். அது நல்லது அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். எது நல்லதல்ல? அந்த சுதந்திரத்தை அவனுக்கு கொடுப்பது நல்லதல்ல, இந்த ஆசிரியத்தை அவனுக்கு கொடுப்பது நல்லதல்ல, இந்த சுகத்தை அவனுக்கு கொடுப்பது நல்லதல்ல. வாழ்க்கையில மேன்மை தர அவர் ஆவல் உள்ளவராய் காணப்படுகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று ஆண்டவரே காண சிறியப்பா சொன்னிருப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் எங்களுக்கு உரியதான ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு உரியதான பதவி உயர்வுகள், எங்களுக்கு உரியதான சம்பள உயர்வுகள், எங்களுக்கு வர வேண்டியதான நியாயமாய் வர வேண்டியதான சுதந்திரங்கள் தாவே உமக்கு ஸ்தோத்திரையை பறிக்கப்படுகிறது போல காணப்படுகிறப்பா. பறிக்க முடியாது என்று இந்த காலவெளியில எங்களோடு சொன்னீர், நன்றியோடு துதிக்கிறப்பா. ஏசப்பா, சத்துரு தலைகளை நின்னால் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க நியமித்ததை, எங்களுக்கு தனி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை வேறு ஒருவராலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த காலவெளியில திட்டமாக எங்களோடு பேசினீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உரியதை நீங்க தருவீரே ஆண்டவரை. தருவரைக்கும் உடைய கரத்துல, உடைய பாதத்துல ஆண்டவரை காத்திருந்து அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.